என்ன உங்க ஊரை சுத்தி ஒரே மலையாவே இருக்கு? இந்த ஊரை சுற்றி எத்தனை மலை இருந்தாலும் நான் இப்போ உனக்கு காட்ட போகிற மலை எங்கள் ஊரில் இருக்க ஒரு பையனோட காதல் கதைக்கு அடையாளம் ஆயிடுச்சு. யார் அந்த பையன்? ராகவா. ஒருவேளை அவன் என் கூட பிறந்திருந்தா கூட எனக்கு அவன் மேலே இவ்வளோ பாசம் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஓ, அப்போ என் மேல விட ராகவா மேலதான் உங்களுக்கு பாசம் அதிகமா? பாசத்துக்குலாம் எப்பயும் கம்பேரிசனே கிடையாது. உறவுக்கு ஏற்ற மாதிரி அது தானா அமையிறது. நீங்க சொல்றத பார்த்தா ராகவாவோட லவ் என்ன அவ்வளோ வசந்ததா? திரிபுரா, நான் சொன்ன மலை இதுதான். இப்படி கொண்டு எக்கே தீராளா? லவ் பண்ண அவனை மாதிரி லவ் பண்ணணும். அவன் லவ்வை பற்றி இந்த மலையில் ஏதோ எழுதி வச்சிருக்கான். நான் கல்யாணம் பண்ணி என் ஒய்ஃபோட சேர்ந்து அதை போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். நான் தரோம்மா ப்ளீஸ். రేపు గంగమ్మ జాతర పెట్టుకుని ఇప్పుడు ఈ మల ఏరి రేపు కై కాల్ వలిயோட படுத்துக்க போறோம். ஏய், நல்ல பேச்சுலர் அடி குடிச்சிட்டு ஆட்டம் போடுறதுக்கு. கங்கம்மா ஜாத்திரால வந்து சாமி கும்பிட்டுமா, ஆடு வெட்டி சமைச்சு சாப்பிட்டுமான்னு இருப்பேன். ఫ్యామిలీ మ్యాన్ రీ. భలే ఫ్యామిలీ మ్యాన్. చూస్తాను రేపు. சார் ஊர் பசங்களோட குடிக்க போகாம இருப்பீங்களான்னு பாப்போம். அதெல்லாம் இல்லடி. நாங்களாம் சந்தோஷமா கங்கம்மா திருவிழாவில் ஆடி கொண்டாடுனது 2018 சரி. வந்து வாருங்க வாழ்க்கை ஜோருங்க வந்து வாருங்க வாழ்க்கை ஜோருங்க காத்தும் கதைக்கும் எங்க ஊருங்க ரோசக்காரங்க பாசக்காரங்க பெத்ததாய போல உறவாடு நேசங்க கட்டி தங்க பார்த்து நட்போட சுவாசங்க உயிருக்கு உயிராணிக்கும் ஊரை பத்தி கேளுங்க வந்து பாருங்க வாழ்க்கை ஜோருங்க காத்தும் கதைக்கும் எங்க ஊருங்க. மச்சான், அங்க போற பொண்ணு புதுசா இருக்கே. அதுவா? அது ராகவா வீட்டுக்கு எழுத்து வீட்டுக்கு வந்துக்கிற பொண்ணு. டீட்டெயில் விசாரிச்சேன். அம்மாவும் பொண்ணு எந்த ஊருன்னு தெரியல, ஆனா இந்த ஊர்ல வந்து தங்கிட்டாங்க. கலர் வேட்டி கல்லு கம்மலு கலக்கலான பேரு கனவுக்குள்ள இறங்கி வந்த தேவதைய பாரு இழுத்து போட்டு வெறித்தனமா ஆடுவோமே டான்ஸ் குரங்கு சேட்ட பண்ணாலுமே ஊரே எங்க ஃபேன்ஸ்
தன்னால எப்போதும் சந்தோஷம் கொண்டாடும் பரப்போம் இது வேடம் தாங்களடா. சொத்து சொகம் வேணாம் சொந்த வந்தம் போதும் கங்கையம்மன் போல காப்பாத்தும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா தென்னந்தோப்ப போல ஒசந்து நிப்போமே. வந்து வாருங்க வாழ்க்கை ஜோருங்க காத்தும் கதைக்கும் எங்க ஊருங்க. ரோசக்காரங்க பாசக்காரங்க பெத்த தாய போல உறவாடு நேசங்க. தன்னானே நானே ராணானே நானே தன்னானே நானே 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 தன்னானே நானே ராணானே நானே தன்னானே நானே 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 தன்னானே நானே ராணானே நானே தன்னானே நானே 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 தன்னானே நானே 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 என்ன ஏய் போடா அத பக்கம் போடா போடா. நானே 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 தன்னானே நானே நானே ஏய் நல்லா நீ ஏய் பாபு ஏய் ஐயோ வேணும்னு வந்து இடிக்கறானடா. என்னடா நான் வச்சிருவேன். ஏய் யார் மேல கை கட்டா மச்சான். உடாத மச்சான். ஏய் அடி மச்சான் அவன. போடா. என்னடா போய் பாருப்பா. எஸ்டேட் பசங்க வந்துட்டானுடா. இப்ப அடிடா. ஏய் வா போடு. வாடி போடா. என்னம்மா பால் வாங்கியாச்சா? வாங்க டீ சாப்பிட. இல்லம்மா, இருக்கட்டும். டேய் சட்ட சாவியை நல்லா தான் மறைச்சி வச்சிருக்க யாருக்கு தெரியாம நல்லா தானே வேலை செய்கிற. டேய் மெட்லாம் பார்க்கட சட்டை பூட்டிட்டு சாவியை மறைச்சி வைடானா சட்டருக்கு அண்ணன் தூக்கி போட்டுக்கிற. என்ன அறிவிடா உனக்கு? டேய் நான் வர வேலை நீ அங்கேயே இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. நைனா நானே 10-20 டீ குடிக்க வச்சுக்கிறேன். ஜோபி காலி பண்ணிட்டு அப்படியே போறேடா. என்னதான் வேலை செஞ்சு சம்பாதிச்சாலும் மோ வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. இருடா, அவசரப்படாதடா. உன் ஜோபில இருந்து ஒரு 10 ரூபா, ஒரு 10 ரூபாவோ 20 ரூபாவோ எடுத்து செலவு பண்ணணும். கொடு. சாப்பிடாம வெறும் வயித்துல மோர் குடிக்கிற? அதுல இருக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, போ புரியுதா? உங்க அப்பா சரியான கஞ்சண்டா. டேய் நைனா அந்த அமரை கூப்பிட்டு அந்த சண்டையை பற்றி கேட்பாரு. எதுக்கு நீ பதிலாத. நீ வேணுமென்னே நீ அவனை அடிக்கல, அவன் தான் உன்னை அடிக்க வந்தான். என்னை கேட்டாரு. நோ போனா நோ என் பையன் அப்படி ஒரு ஆளே கிடையாது சொல்லிட்டு வந்துட்டேன். நீ என்ன மறைக்கிற? நான் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லுங்கிறேன், காதலே வாங்காம போறானே. உன் கஞ்சத்தனத்தை அவன்கிட்ட காட்டினா இன்னைக்கு நாளைக்கு தானே
தீபாவளி சொல்லிருங்க. டேய் என்னடா இந்த ஆளு காலையில வாந்தி எடுத்து அது வாந்தி எஃபெக்ட்லடா பிராந்தி எஃபெக்ட். நைட் எதே குடிச்சு வாந்தி எடுத்துக்கிறான். நான் குடல் வெளியே வந்துற போது வானா. காலங்காத்தால வேலை வெட்டி இல்லாம தேங்காய் பொறுக்கிற பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கானுங்க. ஏஞ்சி பாங்கடா. நாங்க பிச்சைக்காரங்க, இவங்க அம்மா நீங்க அக்கா வீட்டு பொண்ணு. என்னடா இது நம்மள போ சொல்லுது. இந்த மாதிரி தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் புருஷனை போக சொன்னா அவன் பாட்டு கிளம்பி போயினான்ட்டான். அப்புறம் அப்பத்துல இருந்து தனியா தண்ணி மொண்டு ஊத்தினுக்குது. ஏப்பா அந்த அம்மா அப்படி பேசுறீங்க? ஏன் நீ மொண்டு ஊத்தலான்னு பாக்குறியா? அட போங்க. அவர் ரொம்ப நாளா ஊத்தின்னு தான் இருக்காரு. டேய் ஏய் பால்லடா பால்ல. அதானே பார்த்தேன். இனிமேல் குடிக்கவே மாட்டேன்டா. இப்போ சொல்லு. ஏய் ஏகா ஒரே தலைவலிக்கா வந்துடா. வாடா கல்லு குடிக்கலாம். ஏய் இப்பதானே சரக்கு அடிக்க மாட்டேன்னு. சரகுனா அடிக்க மாட்டேன், என்ன கல்லு குடிக்க மாட்டேன்னு சொன்னா? கல்லு குடிச்சா உடம்பு நல்லதுடா. கல்லு குடினா காசு வேணாமா? 1 லட்சம் ஓசியில் வாங்கி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ராகவுக்கு சம்பள காசு வரணும். தொருகிறானே இவன் இங்கே உட்காரது பதில் அவங்க அப்பா கல்லால் போய் உட்காந்துனா எதனா காசு கிடைக்கும். ஏய் ஏமிடா கீரா உன் நைனா கல்ல உட்காந்து ஒரு 50 ரூபா தந்தா என்னடா? டேய் உள்ளே விட மாட்டாரா? உங்க ஒப்பம் பெருச்சாலே கூட நம்பி கடவுளை விடுவான், ஆனா ஒன்னும் விட மாட்டான். ராகவா வந்துட்டான் பாரு. அவன் கிட்ட கேளு. உன் கிட்ட கேட்க முடியும். வா மச்சான். என்னடா ராகவா காலைல 8 மணிக்கு போற, 9 மணிக்கெல்லாம் வந்துடுற. நல்ல வேலை இல்ல நீ கேட்டு போக வேண்டியதானே? தம்பி என் வேலை அப்படிறா. ஆர்டர் போடுவோம், பில்லை போடுவோம், முடிஞ்சுது. ஏமிடா ராகவா ஒரு ஜக்கு கல்லு தீசிரா. காலையில வா. காலையில தான். டேய் லேட்டானா கல்லு புளிப்பாயிடா. உனக்கு வேற வேலை இல்லை. குடிக்கிறதாப்பா வேலையை. வேலை இல்லாததால தான் குடிக்கிறேன். ஏமிடா அப்பா என்னடா அந்த அம்மா அவனை அப்படி அடிக்குது? எதுக்குமா நடிச்ச? எவ்வளவு திமிருமா உனக்கு? உனக்கு எவ்வளவு திமிரா இருந்தா என் பொண்ணை பாப்பேன். இன்னொரு வாட்டி அவளை பார்த்த நுரம்பெல்லாம் அறுத்துருவேன். சரியான திமிரு பிடிச்ச பொம்பளையா இருக்கும் போல. ஆமா இப்ப மச்சான். நான் பாக்குறேன் என்ன பண்ணுன்னு பாக்க. ஏய் ராஜ்கிரண் பேனா படுகு போட்டு நெஞ்சில மரிச்சிட போறாங்க. அம்மா தாயே ஆளை விடு, தெரியாம பாத்துட்டேன். நீ காலேஜுக்கு போ. போகும்போது பேப்பர் எடுத்து கொடுத்துருங்க. பாத்துறாதீங்கடா. நம்ம பார்க்க மாட்டோம், அவ பார்த்து நம்மளுக்கு அடி வாங்கி குத்துற போறா. இந்த அண்டா மூஞ்சி பேர் சொம்புல மரியாதையோ. டேய் நீ பார்க்காம இருடா, பள்ளி மிட்டாய் கண்ணா. அப்பா முன்வீல் காத்து கொஞ்சம் கம்மியாகுது, அடிச்சுக்க வேண்டியதானே? டேய் அந்த பொண்ணை பாக்குற என்ன? அதான் அவங்க அம்மா பாக்குதே. ஏய் நான்லாம் பயப்படவே மாட்டேன், தைரியமா பாப்பேன். அப்ப பார்க்க வேண்டியதானே? குவார்டர் வாங்கி கொடு, கட்டிங் அடிச்சு கருத்தா பாக்குறேன். அவங்க அம்மா கட் பண்ணி விட்டுரும். ஓடா டேய். ஏய் என்னடா பலுகுண்டு பைக்ல வரா? நோ உங்க எல்லாரும் அமரன் ஸ்கூலாண்ட வர சொன்னாரு. ஐயோ எஸ்டேட் பசங்கலாம் வந்துக்கறாங்க. அவங்களுக்கு என்னவா? ஏய் தாயேனே குட்டியானே பாத்து கூட்டிட்டு போ. சரி நீ பாத்து வா, ஜெட்டி போடாத நீரியானே. என்னம்மா இது அநியாயமாக்குது? இவ பொண்ணு பெரிய ரதி, ஊர்ல யாரும் பார்க்க கூடாதா? வீட்லயே பூட்டி வச்சு சொன்ன ரதியே. பாரு அந்த அம்மா ஒரு மாதிரி தான். ஒரு கதை நமக்கு என்னத்துக்கு? இந்த பாபுக்கு ராகவாக்கு எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனைப்பா. வருஷம் வருஷம் ஜாதரைக்கு சண்டை போட்டுக்கிறது. ஏண்டா இந்த தடவைடா சொல்கிறேன், வேணும்னா 2 கட்டிங் எக்ஸ்ட்ரா போட்டு சந்தோஷமா ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருங்கடான்னா என்ன திருந்தவே மாட்டேங்கடா. பாத்தியாப்பா அந்த ஊர் தலைவருங்க வெள்ளையும் சொல்லியுமா பெரிய மனுஷன் மாதிரி உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஊர் தலைவரை பாரு கருப்பு சட்டை போட்டு காக்கா மாதிரி உட்காந்துக்கிறான். தலைவரே எங்க பசங்க வந்துட்டானுங்க, சொல்லுங்கப்பா உங்க பிரச்சனைய. வணக்கண்ணா. வணக்கம். அமரண்ணா நாங்கள் பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தோம். இதோ இந்த எஸ்டேட் பாபு தான் ஏரியா பசங்களை கூட்டு வந்துட்டு தள்ளி விட்டு சண்டைக்கு வந்தான். ஐயா நோ நான் சும்மா உள்ள டான்ஸ் ஆட தானே போனேன். தோகுறானுங்களே இவனுக்கு தான் தள்ளி விட்டானுங்க. 10 நீ மாதிரி பேசின இங்கேயே 2 வைப்பேன். வேடா வேடா கையை வச்சு பாடுறா. 10 வருஷம் கங்கமாச்சாத்தில் நீ இருக்க மாட்டேன். மட்டும் இல்ல நாங்க யாருமே இருக்க மாட்டோம். எல்லாரும் கோவா ட்ரிப் போலான்னு. லட்சணா நானா மேல கை வச்சேன். தோகுறானுங்களே இவனு தானே பட்டு பட்டு நச்சானுங்க. நீ அங்க தானே இந்த இப்போ மாத்தி பேசுற? டேய் யாரா மாத்தி பேசுற? நோ போன. ஏய் சும்மா இருங்கடா. நான் எத்தனை ஜாத்திரை பாத்துக்கிறேன். எல்லா ஜாத்திரையிலையும் 2 ஊருக்காரனுங்களும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கடா. 2 பெங்க போடுங்கடான்னா சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சண்டையெல்லாம் விட்டுட்டு நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து கரெக்டா இருந்தாதான் அடுத்த வாட்டி ஜாத்திரை நடக்கும். ஜாக்கிரதை. இவன் கெட்டன முடிச்சவனா ஜாத்திரால பிரச்சனை பண்ணா போலீஸ் கேஸ் ஆகும். அடுத்த வருஷம் ஜாத்திரை நடத்த முடியாதுல்ல, அதுக்கு பிளான் பண்றானா? ஏ பாபு ராகவா 2 பேரும் பக்கத்து ஊருக்காரங்கடா, சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கடாண்ணா எதுக்குடா சண்டை போட்டுக்கிறீங்க? ఒరే తమ్ముళ్ళు మీరు కలిసి ఉంటే కలదు సుఖం. ఇక పైన జగడాలు వేసుకోకుండా బాగా ఎంజాయ్ చేయండి సరేనా? ஏப்பா டைம் ஆச்சு கிளம்புங்கப்பா. எங்க ஒயின் ஷாப்க்கா? இதுக்கு ஒயின் ஷாப் போய் மறுபடியும் குஸ்தி சண்டை போறதுக்கு. ஏய் ஒயின் ஷாப்ல கரெக்ட்டா பண்ணாம கல்யாணம் பண்ணுவாங்க. போடா. ஏய் எஸ்டேட் பாபு சாரிடா, இனிமே நீ டான்ஸ் ஆட தள்ளி விட மாட்டோம். ரொம்ப முறையாதடா மஞ்ச கமல கண்ணா. அந்த ப்ளூ ஷர்ட் ராகவன் அவனை மட்டும் நம்ம சும்மா விடக்கூடாதுண்ணே.
மாதிரியா இருக்க? ஒரே தலைவலியா இருக்குடா காலையில இருந்து. கட்டிங் கிடைக்குமா? யோ இன்னும் போதை தெரியாம இருக்கீங்க. போறேன் பிளான் போட்டு எவன்டா கோவா போயிறான். ஆனா எஸ்டேட் பாபு சமமாக வாங்கினால. ஆமா ஏய் மச்சான் உன் வண்டி எடுத்துக்கிறேன்டா. டேய் என்னடா போற டேய். ஏடா வரேன். பாத்ரூம் வந்துச்சா? பின்னாடி வெறித்தனமா புகை விட்டுன்னு போயினுக்குறான். அம்மா நான் காலேஜ் போயிட்டு வந்துட்டேன். வெளியே இருக்கேன். இதோ வந்துட்டேன். உட்காந்துருக்கேன். சரிம்மா. புதுசா வந்த பொண்ணுகிட்ட என்னடா பண்றான்? பூசு வேலை பார்த்துனுக்குறான். இது பூசு வேலை இல்ல, நாச வேலை. யார்கிட்டயோ பூசை வாங்க போறான் ஏரியால. ஐயோ பயங்கரமான பெண்ட் ஆகுதா கிரா. ரொம்ப முறுக்காத. டேய் கைய கால முறுக்க பெட்ரோல் போறது கூட காசு தர மாட்டாரா மச்சான். ஏய் ஏய் டேய் அவங்க அம்மாடா. டேய் பொறுக்கி ராஸ்கல். எவ்வளவு தைரியம் உனக்கு? ஏன் பொண்ணுகிட்ட என்ன மாதிரி பண்ணுவ நீ? இன்னொரு வாட்டி உன்னை இந்த பக்கம் பார்த்தேன் போற போக்கு. என்னடா அவங்க அம்மா கையால அடிப்பாங்க பார்த்தா பையால அடிக்கிறாங்க. டேய் ராகவா டேய் ஓடில வாடா டேய். மச்சான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஏரியால ஒருத்த வீலிங் பண்றானே சாணி வழிக்கு ஃபாலிங் ஐக்கில விட்டானா. மச்சான் பெரிய காதல் படத்து மாதிரி பைக்க சாச்சில ஓட்டினாரு. அவங்க அம்மா விட்டுருப்பாங்க. விஜய் சாந்தி மாதிரி ஒரு உதை. ரைட்ல லெஃப்ட்லயா கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ். மச்சான் பொதுவா லவ் பண்ற பொண்ணுங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்தா கெத்து மச்சான். ஆனா அவங்க அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு வந்தா வெத்து. என்னடா ரொம்ப பண்றே? மெண்டல் காடி கொடுக்க. என்னடா உனக்கு? கிண்டலா பண்ணிருக்க. எதுக்கிட்ட அடிச்சா? டேய் ஒளிடா. ஆவடிச்சிருவேன். ஏய் ஏன்டா அடிச்சா? என்னடா கலாய்க்கறான் சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டுனா கிண்டல் தான் பண்ணுவான். ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணாம யாரா கிண்டல் பண்ணுவான்? டேய் பேச வேண்டாம். நீங்களும் உங்க மூஞ்சிகளும். ஏய் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே திமிரு தெனா விட்டு நான் தான் பெரிய ஆள், நான் தான் சிங்கம்னு வச்சுக்கிட்டேன் அசிங்கமாயிடும். அப்படியும் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்காத. ஆமாடா நான் பெரிய ஆள் தான். எவ்வளோ ஒருத்தி உங்களை மதிச்சிருக்காளுங்களா? அப்புறம் இத்தனை வருஷம் எப்படிடா பழகுன? எங்களை எப்படி நினைச்சேன்? பா இவ்வளோ பேசுறல, எவ்வளவுமே பார்க்காத ஒரு பொண்ணு உஷார் பண்ணி காட்டுறா. நான் ஒத்துக்கிறேன். அவங்களுக்குள்ள நடந்த அந்த வாக்குவாதம் ராகவாவோட லைஃபே மாத்தோன்னு அவனுக்கு அன்னைக்கு தெரியல. அப்போ ராகவா லைஃப்ல ஒரு பொண்ணு வந்திருக்கு. யார் அந்த பொண்ணு? ஃப்ரெண்டாடா இவன். டேய் நீ எங்கடா போற? டேய் ராகவா. டேய் ராகவா உன்னதானா? டேய் ராகவா. நான் ஏன்டா வேற ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணணும்? ரஞ்சனாவே லவ் பண்ணி காமிக்கிறேன். படபடனு பறக்கிற மேல தட தடனு தவிக்கிற கீழே வெட வெடனு நடுங்கிற தானா உசுர தாரேனா. புகையா அவனை பாரு. ரஞ்சனா அம்மா வாசலுக்கு பூ வைக்கலையா? ஐயோ அம்மா
மறந்துட்டேம்மா. ம் சரி. ம். வட சந்துக்குள்ள போல. டேய் சந்துக்குள்ள போனா அவங்க வீட்டு பாத்ரூம் தானே வரும். பாத்ரூம்ல போயிட்டு அதை கற்பாம்பூச்சி நினச்சாச்சு கொண்டு போறாங்க. மச்சான் அந்த பேக் வீல்ல கொஞ்சம் சாணி ஓட்டுனுக்குது பாரு அங்கத்தோட. ஆமா நான் இதய முரளி மாதிரி இதமா பாக்குறான். டேய் இங்க என்ன காட்டுற அங்க காட்டுறா. ஏமிரா சஸ்தா நடு இம்ப்ரெஸ் பண்றானா. டேய் அவன் அதுக்கெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டான். ஏதோ காக்கா ஓட்டிக்கிட்டு இருக்கான். காக்கிக்கு கூட காதல் வஸ்தாதி வாடிக்கு ராது. அந்த பொண்ணுக்கு டீலிங் போடுறானா போலிங் போட்டுருக்கான் பாத்தியா. மச்சான் போலிங் போட்டா அப்படியே பேட்டிங் ஆடுறே. என்னடா ஓடி எத்தனை போய் பைசெக்ஸ் பண்ணுகிறான். போட்டான்டா. ஐயோ மச்சான் எனக்கு ஒரு டவுட்டு. இவ்வளோ சத்தத்துலயும் அவ திரும்ப மாட்டல. ஒன்னும் செவிடா. இன்னைக்கு படம் ஓட்டுனது போதா, நாளைக்கு வந்து மறுபடியும் ஓட்டு. முட்டை முட்டை என்ன முட்டை இப்ப போய் செவுத்துல முட்டை. டேய் பிரசாத் எங்க தராங்கன்னு பாடுறா. உன்னை பார்த்ததும் தூக்கி உள்ள வச்சுருப்பாங்க. போடா. நம்மளே இது கூப்பிட்றான். என்னடா நம்ம கோயிலுக்குள்ள போயிட்டு உள்ள அப்புறம் சுத்தி அப்புறம் பின்னாடி எப்படி போயிட்டு. டேய் என்னடா நம்ம என்ன கோயிலில் நகத்திரட வந்திருக்கிறோம். இவ்வளோ பெரிய பிளான் போடுற. பொண்ணுகிட்ட பேசுறது தானே வந்திருக்கிறோம். சரி கேட்குறியா? அது அவனுங்களுக்கு நான் இப்போ சாமி கும்பிட்ற மாதிரி அவ கிட்ட போவேன். அப்போ நீ என்ன கூப்பிடு. ஏண்டா நீயே எப்பனா தான் அந்த பொண்ணு பக்கத்தில் போய் பேச போற. அப்போ போய் கூட சொல்ற. அப்போ கூப்பிட்டா அப்புறம் லவ் டெவலப் ஆகும். இருறா நான் சொல்றது கேளு. நான் சாமி கும்பிட்ற மாதிரி அவ கிட்ட போவேன். அப்புறம் நீ என்ன கூப்பிடு. அப்போ நான் உன்னை பார்க்க மாட்டேன். நீ பார்க்காததுக்கு நான் என்ன கூப்பிடணும்? எல்லாமே ஒரு பில்டப்புக்குடா. அவன் லவ்வுக்காக என்னென்னமோ பில்டப் கொடுக்குறான். உனக்கு பில்டப் கொடுக்க தெரியலடா. என்னடா டேய் சூடத்தை கொளுத்தி வாயில போட்டு டெவலப் பண்ற மாதிரி இருக்கு. கேப்பியா? இப்போ நான் சாமி கும்பிட்டுருப்பேனா, நான் உன்னை பார்ப்பேனா, இப்படி என்ன சொல்லணும்னா அவங்க அம்மா வராங்களான்னு பார்த்து சொல்லணுமா? எப்படிடா இத்தனை நாள் உங்க கூட பழகிறேன். இது கூட சொல்றத மட்டும் கேட்கணும். ராகவா ராகவா 2 வாட்டியா? இல்ல பொண்ணு மட்டும் தனியா நிக்குது. ராகவா 3 வாட்டி சொல்லு. உனக்காக வெளியில பிச்சைக்காரங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லு. உனக்கு மனசாட்சியே இல்லடா. ஏன் உன் காதலுக்காக நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் பிச்சைக்காரங்கன்னு சொல்றியா? அதே பிச்சைக்காரனா? டேய் பைத்தியக்காரனே யாரை பார்த்து இவங்க இல்லடா. மோட்டு போத்துல என்ன சொல்றான் பாத்தியா? சொல்றது வெளியில இருக்கிற பிச்சைக்காரன். அவங்க இவனுங்களோட பெட்டரா நீ இருக்காங்க. வந்து கையால அன்னதானம் பண்ணணும்னு சொல்லி கூப்பிடு. ஏன்டா 25 வருஷமா அவன் கூடவே இருக்கிறேன். எனக்கு ஒரு பர்பி கூட வாங்கி தந்ததில்ல. இந்த பொண்ணுக்காக அன்னதானம்லாம் பண்ணுகிற. ஓ டே ராகவா. பருப்பி குருப்பி சும்மா. இவன் அன்னதானம் இதெல்லாம் ஐயோ இன்னும் புரியலையே. இப்படி பேசிட்டு இருந்தோம்னா அவன் வீட்டுக்கு போயிடுவா. சொல்லு பாப்போம். நான் போறேன். டேய் கிட்ட போய் சொன்ன மாதிரியே சொல்லிடு. போயிட்டு வாடா. டேய் ராகவா என்னடா சொன்ன? டேய் எதுவுமே சொல்லாம போயிட்டேடா. மச்சான் கோயிலுக்கு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்றானோ இல்லையோ காதல் பண்றானுங்கடா. டேய் ராகவா பேசுடா. தலையா பெரிய பாலையா? நான் பேசவா? பேசுற மாதிரி ஏமா இவன் தலையை கரெக்ட் பண்ண வந்தானா பொண்ணை கரெக்ட் பண்ண வந்தானா? டேய் அவன் ஒன்றும் பேச மாட்டான். வாடா.
பூசாரி பிச்சை போட கூப்பிடுறாடா டேய். ஐயோ. டேய் ராவா உனங்கடா டேய். டேய் என்ன நாங்க போவே என்ன கூப்பிடுறான்னு சொல்லிட்டு இப்ப பார்க்காம திரும்பி நிக்கிற. ஏங்க யாராவது அவனை கூடுங்க. டேய் என்னடா பூசாரி விட அதிகமா சாமி கும்பிட்டுனே. டேய் ராவா டேய். போடா. ஏய் உனங்கடா டேய். டேய் யார் அங்க கோயில்ல கத்திக்கிட்டு? யாரடா பிச்சைக்காரன்ற? போடா அந்த பக்கம். சரிம்மா. நல்லா வாங்கினா பாரு மோட்டு பத்துல. கோயிலுக்குள்ள வந்து கத்துற அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும்ல. நீ தானே அந்த குடும்பத்துக்கு டிஸ்டர்பன்ஸு. சரி போடா. நல்லா மூஞ்ச பாரு. வாடா போலாம். வாடா. இவன் பண்ண தெரியாம அந்த எதிர விட்டோமா என்ன திட்டுனு. வாங்க சார். இப்போ தெரியுதா பொண்ணுங்களை நம்ம கிட்ட பேச வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு? என்ன பேச்சு. வரட்டா? ராகவா ஆ உங்க அம்மா கூப்பிட்டாங்க. மாயக்கண்ணால மயக்கி என்ன எடுக்கிற பார்க்காமலே என் உசுர உருவி எடுக்கிற ஒண்டி கட்ட நான் தானே கிட்டத்தட்ட சாஞ்சேனே கண்டுக்கிட்டு நீ போனா கண்ண மூடி வாழ்வேனே உச்சந்தல சத்தியமா அள்ளித்தர என் உசுர கள்ளு கட போகாம கவுந்தே உசுர 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 உசுரும் நீதானே உசுர 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 உசுரும் நீதானே தன்னால உள்ளார வந்தாயே உன்னால நெஞ்செல்லாம் வலியும் கூடுதே வலிச்சாலும் வலி எல்லாம் சுகமா மாறுதே அட என்னத்த சொல்ல இது சாம்பார். என் மனசு சாப்பிடு இல்ல சாப்பிடு. நீ சாப்பிடு. சாப்பிடு. வானம் தாண்டிடுச்சு சாப்பிடாம போறியாடா? இவனுக்கு என்னாச்சு? அழுகவும் இல்ல நான் சிரிக்கவும் இல்ல ரசிச்ச மூளை கிறுக்கா போயிடுச்ச தூக்கத்தில் அடிக்கடி முழுக்கிற நானும் ராத்திரி தினம் தினம் சிரிக்கிறனே காய்ச்சலை காட்டி உழுக்கி எடுக்கிறிய உசுர 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 அந்த பொண்ணையாடா லவ் பண்ற? அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். ஆனா அவங்க அம்மா தான் ஒரு மாதிரி ஆச்சேடா. எப்ப பாரு சுடு சுடுனே விழுவா. அது சரி, அவங்க அம்மா அப்படின்னா அந்த பொண்ணுமா அப்படி இருக்க போது? ஆமா, அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டியாடா? இன்னும் இல்லைம்மா. மனசுல போட்டு குழப்பிக்கிறத விட அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடு. பிடிச்சா பிடிக்கட்டும், இல்லைன்னா சரிதான் போடி. லவ் பண்ணுறேம்மா, நான் இப்படி சொல்கிறேன். சாரி நைனா, சரிதான் போடின்னு சொன்னதுக்கு ஃபீல் பண்றியா? சரிதான் போடின்னு சொல்லாத, சரிதான் போங்கன்னு சொல்லிட்டு மரியாதையா வந்துரு. சூப்பர்ரா கிரணே, சூப்பர்ரா.
ஏமிரா வீடு எவ்வளோ நேரம் தான் அவுட் ஆகாமல் அவனை ஆடுவான். அவனை அவுட் ஆக சொல்லு. இதுக்கு நீ இப்போ அவுட் ஆகிறதுக்கா? அவன் ஒழுங்காக தானே ஆடுனுக்கிறான். அவனை வெளியே வந்துட்டா அப்புறம் டீம் தோத்துரும். నాకు తెలీదు, நான் ஆடுவேன். நீ குஸ்ட் வேணா ஆடினா, கிரிக்கெட் ஆடணும்னு ஆசைப்படாத. அப்போ காசு கொடு, குடிச்சிட்டு ஆடுறேன். இதான் உன் பிளானா? கம்முன்னு நான் கடுப்பில் இருக்கிறேன். ஏற்கனவே 500 ரூபா தோத்துட்டு உட்காந்துக்கிறோம். ஏய் அவுட்டு அவுட் ஆயிட்டான் பார்த்தல. இப்ப பாரு 6 4 அடிக்கிறேன். அண்ணா தேவலாம் விளையாடுங்க அண்ணா. போடா போடா குட்டப்பா. ஏய் ராவா பறா. ஏய் கீழ வெளிய வாடா. ஏய் எல்லாம் 6 நில்லுங்கடா. பால் வர போகுது. ஏய் கேட்ச் கேட்ச். அதே பால் அதே பால். ஸ்லோ பால் போடு. ஏய் கொஞ்சம் தள்ளி நின்றா. ரஞ்சனா, நாங்க கிளாஸுக்கு போறோம். நீ வா. இது வாங்கிக்கிறியா? என்னது? ஒரு தடவை இல்லை, இதில் ஒரு விஷயம் இருக்கு. ஒரு தடவை பிரிச்சு பாரு. எதுக்கு? அது இல்லை, நான் கிளாஸ்க்கு போகணும். சொல்ல தெரியல. நீ சாப்பிட்டியா? எதுக்கு இதெல்லாம்? உன்னை தான் வரைஞ்சிருக்கேன். பின்னாடி தாண்டா இருக்கேன், இங்க வா. என்னதுடா அது? அந்த பொண்ணுக்கு தானே? என்ன நைனா, பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா? ஒன்றுமே சொல்லாமல் கோவப்பட்டு போயிட்டா. வருத்தப்படாத நைனா, அப்புறம் அம்மாவும் வருத்தப்படுவேன். உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருச்சு, அதனால நீ உடனே சொல்லிட்ட. ஆனா அந்த பொண்ணுக்கு அப்படி இல்லைல்ல. ஆமா, சாக்லேட் அவளுக்கு கொடுக்க தானே வாங்கின. இவ்வளவு பெருசு எவ்வளோடா? 140 ரூபா. அம்மாடி, 140 ரூபாயா? எங்களுக்கெல்லாம் சாக்லேட்னா இத்தினோண்டு ஆசை சாக்லேட் தான் தெரியும். 140 ரூபா சாக்லேட்டுக்கு 1 கிலோ கறி வாங்கி துண்ணலாமேடா. நீ என்ன பண்ற? அடுத்த தடவை அந்த பொண்ணுக்கு ஒன்றும் சாக்லேட்லாம் வேணாம், 1 கிலோ கறி வாங்கி கொடுத்துரு. மோ, லவ் சொல்லணும்னா சாக்லேட் தான் கொடுக்கணும். 140 ரூபா சாக்லேட்டுன்னு சொல்ற. அம்மா கொஞ்சம் கூட சாப்பிட்டு பார்க்குறேன். உனக்கு இல்லாததா? கொடுத்துட்டா போச்சு. இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருடா. ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களா? எங்க போயிருப்பாங்க? எம்மா நேரமா ஆச்சுமா அதை சாப்பிட்டு முடிக்க. என் புருஷன் தான் அதை சாப்பிட்டுச்சு. என் பிள்ளைக்கு நாங்கன்னா உசுறு. அந்த சாக்லேட் எவ்வளவு தெரியுமா? 140 ரூபா. சாக்லேட்டுக்கு என்ன சாக்லேட் அது? அது என்ன சாக்லேட்டோ? என் புருஷன் கூட தான் பால்கா வாங்கி கொடுக்குது. ஒரு எல்லாம் சொல்லிட்டாமா தெரியுறேன். எங்களுக்கு கொடுக்காம பகுமானமா பால்கோவா நீ மட்டும் துண்றியா? நேத்து உன் பையன் சாக்லேட் வாங்கி கொடுத்தானமே, அதை பத்தி ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு. இவ்வளவு பெரிய சாக்லேட்னே சாப்பிட்டேனே, என்ன டேஸ்ட் தெரியுமா? என் லைஃப்லயே நான் சாப்பிட்டது இல்லைண்ணே. சாக்லேட் 140 ரூபாய்மேடா. அதுக்கு பதில் ஒரு குவார்டர் வாங்கி குடிச்சிருக்கலாம்ல. அண்ணே, இவ்வளவு பேர் சாக்லேட் வாங்கி கொடுத்து ஒரு குவார்டர் வாங்கி தர மாட்டானா? அண்ணன் காசை வாங்கிக்கோ. என்ன அதிர்ஷ்டக்காரன்டா, சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு பெருசா பேசிக்கிறீங்க. டேய், விஷயம் சின்னதா இருந்தாலும் அவன் பையன் மேல எவ்வளவு உயிரை வச்சிருக்கான் பத்தியா? அதாண்டா குடும்பஸ்தன்.
இதுக்கு ஏன் தெரியுமா கல்லுன்னு பேர் வந்துச்சு? ஏன்டா? இது குச்சா உடம்பு கல்லு மாதிரி ஆயிடும். உடம்பு மட்டும் தான் கல்லு மாதிரி இருக்கும், மனசு சும்மா ஜில்லுன்னு இருக்கும். நான் விஜயண்ணா வச்சுட்டு போனா நான் காலி பண்ணி தரேன் போ. காலி பண்ண பத்தாது, காசை கொடுங்க. இன்னும் 2 மச்சான். காலையில் 2 ஜக்கு கல்லை குடிச்சிட்டு டிப்பனை சாப்பிட்டு வீட்டில் போய் தூங்கணும்னு வச்சுக்கேன், அப்படி ஒரு தூக்கம் வரும். மச்சான் கல்லு தாகினாக்கா பிராந்தி தாகச்சாரா? இவன் வேற தாகச்சாரா நாயின் தாரன்னு குட்ரா கம்முன்னு. குடிய பத்தியே பேசிட்டு இருக்கப்பா இருந்தாலும் நீ மட்டும் என்ன பண்ணிருக்க? குடிச்சிட்டு தானே இருக்க. ராகவா నువ్వు రంజనాకి తీసి చిన్న அந்த சாக்லேட் குறிஞ்சி చెప్పురా చెప్పు. கேட்கறால செப்புடா. போய் சொல்லுவான் பாரு. இப்போ மச்சான் அம்மாவும் பொண்ணும் சூப்பர்ல. அப்போ பொண்ணு சூப்பர், அம்மா ஆப்பரா. இதுக்கப்புறம் ரஞ்சனாக்கு மரியாதை கொடு. மரியாதையா? ஹேய் யாரா இவன்? அவங்க அம்மாவும் பொண்ணையும் பார்த்துருக்கீங்கல்ல? டேய் உனக்கு போதை ஓவர் ஆயிடுச்சு, கம்முன்னு இரு. பார்த்துருக்கீங்கல்ல, நம்ம ஊர் ஆம்பளைங்களுக்கே அவங்க கண்ணுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்க வந்தாங்க மாமா. அந்த சூப்பர். இவங்களால போதை இறங்கிச்சு. இவனு சண்டையில கல்லு கொட்டுற போது இருக்கிறது அரை குடம் தான். அரை மண்டி அடிச்சு திறக்கிறாரு. திருட்டு கூட ஓடுறா ஓசி குடி. சண்டை போடுறது போதும், கல்ல குடிடா. நிறுத்துங்கடா, சண்டை முடிஞ்சிச்சுல. போதை இறங்கிட்டு இருக்கோம், குடிக்கிறா. நம்ம குடியில ஓடா. அதுக்குள்ள பேசா இவனுக்கு என்னடா? அதுக்கு சண்டை போடுவியா? கை வைக்கிறா. நில்றா, எங்கடா போற? டேய் டேய் சொல்றது கேளுடா. கஷ்டல. மாமா மாமா சும்மா இருடா. மாமா மாமா பேசாம வந்துரு. வாய் மூட்டு வா. மாமா மாமா வேணாம் மாமா. நாகம்மா நாகம்மா வெளிய வா. புள்ளைய ஊர் மேல விட்டு வீட்டுக்குள்ள இருக்கறியா? எதுக்குமா இங்க வந்து கத்தின்னு இருக்க? உன் புள்ள என் புள்ள எப்படி அடிச்சுக்குது பாரு. ஏமா ரோட்ல இருந்து கத்துற? வீட்டுக்குள்ள அம்மா உட்காந்து பேசலாம். தெருவில் வந்து நின்னுக்கே உங்களுக்கு கோவம் வருது. என் புள்ள எப்படி அடிச்சுக்காம பாரு உன் புள்ள. சொல்லல? ஏன்டா என்னடா இது உங்களுக்குள்ள? இல்லப்பா சும்மா பேசிட்டு இருக்கோம். உன் புள்ள இதெல்லாம் சொல்லல. என் புள்ள ஏதோ ஒரு பொண்ணு கிண்டல் பண்ணா உன் புள்ளைக்கு என்னவா? ஒரு பொண்ணு கிண்டல் பண்ணாலே அடிச்சிருவானா உன் பையன்? சும்மா இருங்கம்மா. ஆம்பளை பையன் பொட்ட பிள்ளையை கேலி பண்ணா அப்ப சும்மாவா விடுவான்? என் புள்ள கரெக்டா தான் அடிச்சிருக்கான். இங்க வந்து கத்தாம கிளம்பு. ஓ நான் பேசுறது தப்போ? நாகம்மா அதுக்கு நடிப்பீங்க. சும்மா இருங்கம்மா. நீ முதல்ல போறியா இங்க இருந்து? ஆமா ஊட்டாட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்குது. பசங்க பிரச்சனை எதுக்குடா எங்க வீடு வரைக்கும் எடுத்து வந்துக்கிற? நோ இதுதானா? இங்க பாரு என் புள்ள எப்படி அடிச்சுக்கான் பாரு. ஏய் என்ன உனக்கு முதல்ல இங்க கிளம்பு. நோ நான் இல்லனா இதான் இழுத்து முதல்ல கூட்டு போ. சின்ன பசங்க மாதிரி சண்டை போடு. போடா. அடிச்சு மண்டி வாட்ச் பண்ணும் பார்த்தா சப்புன்னு முடிஞ்சிச்சு. நீ டென்ஷன் ஆகாதீங்க. லட்சம் நான் பெங்களூர்ல இருந்து சரக்கு தேய்ச்சி நாடு நைட் சிட்டிங் போட்டு மஜா பண்ணலாம். நோ சும்மா மாமா இவ்வளோ சண்டை போயினுக்குது. சரக்கு போறத பத்தி பேசுகிற. சரக்கு போட்ட சண்டை சரியாயிடல. சரக்கு போட்டதுனால தான் சண்டையே. தேவையில்லாம எதுக்கு அவங்ககிட்ட நீ சண்டைக்கு போன? அந்த அம்மா பாரு எப்படி வந்து கத்திட்டு போகுது. நான் ஒழுங்கு மரியாதை சொல்றேன். நச்சு கூட சேர்ந்து பெங்களூருக்கு போறதுக்கு வழியை பாரு. நீ ஊருக்குள்ள இருந்து கண்டபடி சண்டை வச்சுதான் இருப்ப. ஐயா இவனை அனுப்பிச்சுட்டு இங்க நம்ம என்ன பண்ண போறோமா? இவன் ஒருத்தடி ஏண்டி வயசு பையன் வெளியூர்ல சம்பாதிச்சதான் ஊருக்குள்ள 4 பேர் இவனை மதிப்பாங்க தெரியுமா உனக்கு? போற அவன் இங்க இருந்தா உண்மையில முன்னேற முடியாது. நம்ம அமர எடுத்துக்க 15 வருஷம் மிலிட்டரியில இருந்துட்டு வந்து நல்லா சம்பாதிச்சு வந்து சொந்தமா வீடு கட்டிருக்காரு. வெளியூர்ல போய் சம்பாதிச்சு வந்தாதான் நம்ம ஊர்ல கௌரவமா வாழ முடியும். அவன் இங்க வேணாம், பெங்களூருக்கு வேலைக்கு போட்டோம். இன்னும் வேண்டாம், அவன் இங்கே இருந்துட்டு போறான். அவன் எத்தனை வருஷமா 8000 ரூபாய்க்கு வேலை செய்வான். நானும் எத்தனை வருஷமா உழைச்சு போறேன். ஆமா பெருசா உழைச்சு கொட்டிட்ட. ஏண்டி எல்லா ஃபீச்சருக்காக தான் நீ சொல்ற. ஓகேவா?
இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கொஞ்சம் தண்ணி கூட. ஏப்பா ஒன்றும் இல்லை. பார்த்து. ரொம்ப தூரமா? அவன் என் கூட பெங்களூர் வந்துடுறான் தான் சொல்லிட்டு இருந்தான். அவன் என் கூட வந்திருந்தானா அந்த ரஞ்சனா மேலே இருந்த லவ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கும். ஏன் நீங்கள் மட்டும்தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுமா? ராகவ ரஞ்சனாவை லவ் பண்ணக்கூடாதா? அவன் லவ் ஊரில் யாரையும் தூங்க விடல. இந்த வாட்டி கூடவே பெங்களூர் வந்துடுறா. ஏதாச்சும் வேலை இருந்தால் வாங்கி கூட. எடுத்த உடனே ஒரு 10,000 to 15,000 வேலை கிடச்சிரும். அப்படியே ஒரு 2 வருஷம் இருந்தேன்னு வச்சுக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு 25,000 to 45,000 வரைக்கும் சேலரி வாங்கிடலாம். லைஃப் ஸ்டைலே மாறிடும். அப்புறம் அந்த ஊரே உனக்கு சொந்த ஊராயிடும். நான் ஒரு 76,000 சம்பளம் வாங்குறேன். வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன்னு வையேன், தண்ணி எடுத்து தரது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அதுவே நீ வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, உங்கள் அம்மா டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஒவ்வொரு வேலையும் உனக்கு டிஃபன் வேணுமா சாப்பாடு வேணுமான்னு கேட்டு கேட்டு சமைச்சு கொடுத்து உனக்கு பசினா என்னன்னே தெரியாமல் பார்த்துப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கேன், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இல்லை ஊரில் யாரோ ஒருத்தர் பார்க்குறதுக்கோ பேசுகிறதுக்கோ இருப்பாங்க. அங்கே அப்படிலாம் இல்லை, எல்லாமே தனியாக தான். நமக்கு நம்மளே சிரிச்சுக்கணும், நம்மளே அழுதுக்கணும். எது நடந்தாலும் எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் வெளியூர்னு போயிட்டா தனியால் தான். ஊரில் எல்லாரும் பெருமையாக சொல்லுவாங்க, புள்ள பெங்களூரில் வேலை செய்கிறான், மெட்ராஸில் வேலை செய்கிறான், ஹைதராபாத்தில் இருக்கான், சவுதியில் இருக்கான், துபாயில் இருக்கான். ஆனால் அங்கெல்லாம் நாங்கள் சந்தோஷமாக இருக்குமான்னு யாருக்குமே தெரியாது. இந்த பர்றா, என்ன நடந்தாலும் நம்ம ஊர், நம்ம வீடு, நம்ம ஜனங்களோட வாழ்கிற வாழ்க்கை இருக்குதுல்ல, அது வரவே வராது. அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. நம்ம ஒரு கோயில் பக்கத்துல வந்து நிக்கும். மறக்காம எல்லாரும் முன்கூட்டியே வந்து பஸ்ல ஏறிக்கோங்கப்பா. பஸ்ஸ விட்டீங்கன்னா பிரம்மோற்சவத்தை பார்க்க முடியாது. போ. என்னக்கா ரஞ்சனா வரலையா? இங்கே நிக்கிறா. அவ வீட்டுக்கு தூரம் ஏற்றுப்பாடி. அதான் வரல போல. தாப்பால் போட்டுக்கிட்டு உள்ள பத்திரமா இரு. சரிம்மா. இருக்கிற மாவை தோசை சுட்டு சாப்பிடு. சரியா? சரி. ராகவா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க, நீ வரலாம்ல? அதானே எல்லாரும் ஏத்திட்டு லாஸ்டா ஏறுவான்னு பார்த்தா வெளியே நின்று குழந்த மாதிரி அடமுச்சுனுக்குற. இல்லை வேலை இருக்கு, போயிட்டு வாங்க. ஏய், ட்ரிப்பே நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம், எல்லாரும் போகிறாங்கல்ல, வாயண்டா. அண்ணா பெரிய ஆர்டர் வந்திருக்குண்ணா. கம்பெனியில் ஆர்டர் வந்தது, நீ முதல்ல கம்பெனியில் இருக்கிறியா? டேய் சாவ அடிச்சிருவேன், உங்களை முதல்ல கூட்டு போங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. எல்லாரும் ஏறிட்டீங்களாப்பா? சரி, பாய் பாய். ஏன் நீ திடீர்னு போயிடுவியா? சரிடா, பாய்.
உனக்கு ஏதாச்சும் சாப்பாடு வேணுமானு தான் கேட்க வந்தேன். எதுவும் வேணாம். இந்த மாதிரி வந்து என்கிட்ட பேச வேண்டாம். யாராவது பார்த்து அம்மா கிட்ட சொன்னாங்கன்னா நான் அவ்வளோதான். ராகவா, தோசை மாவு கொட்டிருச்சு. ஏதாச்சும் சாப்பாடு வாங்கிட்டு வரியா? வாங்கிட்டு வரேன். காசு காசு தரேன். உள்ள போ, வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் வேணாம், நீ போய் சாப்பிடு. ஒரு ஆம்பளை துணை இல்லாம உனக்கும் உங்க அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்ல உனக்கு தப்பு பண்ணுன்னு தோணலையா? நான் வேணா உனக்கு உள்ள போ.
ஏண்டே திருப்பதி கூட்டு போய் சாமி கும்பிடுன்னா சருக்குன்னு போயிட்ட. டே குடிக்கார பசங்களா சொல்லுங்க டாடி. பஸ்ல தான் அமங்கலம் பண்ணீங்க, வீட்டாண்டு வந்து அமங்கலம் பண்ணீங்க, அவ்வளவுதான். ஆமா நம்ம குடிக்காரு இவர் சைனா பிரதமர். என்ன இவன் இவங்க எப்படி இங்க இவரை கல்யாணம் பண்ணாங்க? ஆனாலும் கணவன் சொல்லுவாங்களா அது டேய், இதுதான். எப்படி டேய், ராகவா எந்திரா. ஏந்திரா, இது என்ன வெளியே படுக்கிற பழக்கம்? ஏந்திரி. ஏந்து உள்ள போய் படு. ராகவா ஏந்திரா, ஏந்துக்கடா. நாடா டேய் திருப்பதிக்கு எங்க கூட வராம தனியா சரகஷ்ட தூங்குறியா? சூடா காப்பி போமா. அவனா உன்ன மாதிரி நினைச்சா? ஏய் உள்ள போடா. ரஞ்சனா அழ வச்சிட்டான்டா ரமேஷ். அதுவும் இந்த வயசில் அவன் ஏதாச்சும் பண்ணியிருப்பேன். வேணாம், என்னால் அவளை கெட்ட பேர் வந்துடக்கூடாதுல்ல. இல்லைன்னா அவனை பாவண்டா. ஏ நான் அவளை உண்மையிலே லவ் பண்ணுறேன்டா. இப்போதான்டா உண்மையான கஷ்டப்படுவா. ஐயோ ஒரு பேர் தான் எனக்கு ஏய் ராகவா, எஸ்டேட் பாபு உயிரை வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா? அவன் வீட்ல இல்லைன்னு சொல்றேல, போங்க. உன் புள்ள ஊருக்குள்ள எல்லாம் போட்டு அச்சுட்டு இருப்பானா? திருவிழாலே அச்சு அவன் கை காலெல்லாம் வச்சிருக்கணும். வரவில்லை ராகவா, ராகவா சொன்ன கேளுடா. வேண்டாடா ராகவா. ராகவா வேணாமா, வந்துருப்பா. இவனுங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்தது வேஸ்டா போச்சே. அடிக்க சொன்னா அடி வாங்குறானுங்க. ரஞ்சனா நில்லு. உனக்கு இன்னும் புரியலையா எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு? உனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா என்னால் பொறுத்துக்க முடியாது. டேய் என்னடா எதுக்கு விலைக்கு போகிறேன் என்கிட்ட பேசாம? நான் நேராகவே கேட்குறேன். ஒரு நாள் எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ண போகிறேன். இப்படி உசுரை கொடுத்து லவ் பண்ணிட்டு இருக்கிற என்ன எதுக்கு அப்படி ஒதுக்கி வைக்கிற? ஏய் டேய் என்னடா உன் பிரச்சனை? நான் ரஞ்சனா லவ் பண்றேன். அப்போ அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கு ஏதோ இருக்கு. ஜாத்திரையில குடிச்சிட்டு சண்டை போடுற பொறுக்கி நாய் நீ. உனக்கு ஏன் பொண்ணு கேக்குதா? ராகவா, அலிசியா என்ன தைரியத்தை என் புள்ள செருப்பால் அடிப்பேன். நிறுத்துமா. ஏய் போடி உள்ள. வலி தருமா சுகம் தருமா சிரிக்கிறடி அழுகிறடி పర్వాలేదు విడు విడు. మరి మధ్యలో దాహం వేస్తే ఎలా? అవునులే కొంచెం దూరం దా ఉంది. చూసి కూర్చో. கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார். சரி போலாமா? அப்புறம் ராகவாக்கும் ரஞ்சனா அம்மாக்கும் சண்டாகலையா?
அன்றைக்கி ராகவாவில் தான் சண்டே ஆச்சு. அதுக்கப்புறமும் சண்டே ஆச்சு. ஆனால் அது ராகவா வேலை இல்லை. அம்மா கிளம்புறம்மா. ஜாத்திரையில குடிச்சிட்டு சண்டை போடுற பொறுக்கி நாய் நீ. உனக்கு ஏன் பொண்ணு கேக்குதா? நைனா இங்க வா நைனா, வா. வந்துட்டு அப்புறம் தான் யோசிக்கிறேன். வா நைனா. உட்கார் நைனா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் வரலையா? எடுத்து வை நைனா, கூச்சப்படாத. இல்லை வரல. அப்பனும் புள்ளியும் சேர்ந்து குடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் நைனா. குடி, ஓப்பன் பண்ணி குடி குடி. டே மணி வந்துட்டேண்ணே. நம்ம பார்ல என்ன ஸ்பெஷலாக இருக்குடா? முட்டைப்பொடி மாதம் ஆம்லேட் இருக்குண்ணே. அவ்வளோதானா? அவ்வளோதான். சரி, போய் எத்தனை வா. சரி. நான் லாரி மெக்கானிக்காக இருந்தாலும் எஸ்டேட்டில் அப்பாவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குடா. அந்த பொம்பளை தெருவலுக்கு முன்னாடி அடிக்க செருப்பு கட்டிச்சுல்ல, அப்பா மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இவ்வளோ வருஷத்தில் உங்கள் அம்மாவும் நானும் என்னைக்குன்னா உன் மேலே கை வச்சிருப்போமாடா. என்னண்ணே எப்பவும் சிப்ஸோட முடிச்சிருவேன், இப்போ எக்ஸ்ட்ரா சைடிஷ்லாம் போகுது. டேய் புள்ள வந்திருக்காண்டா, உரு வயிற்றுல குடிச்சா குடல் புண்ணாயிடும்டா. ஓகே ஓகேண்ணே, அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து அடிச்சா எங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் கிடைக்கல. போ தரேன் போ. இவ்வளோ வருஷத்தில் நானும் அம்மா கூட ஒரே அடி அடிச்சது இல்லைடா. ஆனால் அந்த பொம்பளை செருப்பால் அடிச்சதை பார்த்த உடனே என்னால சும்மா இருக்க முடியல நைடா. சாப்பிட்றேன் நைடா. லவ் பண்ற பொண்ணுகிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணா அதை தட்டி கேட்கறதுல தப்பே இல்லை. நீ அடிச்சது தான் கரெக்ட். ஒருத்தவங்க நம்மளை புரிஞ்சிக்காத வரைக்கும் அவங்க என்ன பண்ணாலும் அது தப்பாக தான் தெரியும். சீக்கிரமாகவே அத்தை ஒன்று புரிஞ்சுக்குவா. ஏய் அத்தனை சொன்னு வெக்கத்தை பாரு. ஆம்பளைங்க சரக்கு அடித்தா மறந்துடுவோம். பாவட்டவங்க அம்மா தனியாக இருக்கும். வாடா போகலாம். ஏன் என்ன பை வா போகலாம். வா
அப்பா ஆட்டோ எடுத்துன்னு வரலப்பா. நீ எப்படி? வெளியில் வண்டி இருக்கு, அதில் போகலாம். டேய் நைனா, எத்தனை வாட்டி சொல்லிக்கிற தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு. சரி வா. ஆனால் மெதுவாக போகணும். வண்டி தானா போகும். பார்த்து ஓட்டுற. வா. முன்னாடியே தெரியும் எனக்கு அத்தான் டவுட்டு. ஆமாம்மா, அன்னைக்கு அவங்க 2 பேரும் திருப்பதிக்கு வரல. அப்ப அவங்க 2 பேருக்கு நடுவில் எதுவும் நடந்திருக்காதா? அந்த பொண்ணை எந்த தொந்தரவு இல்லாமல் நீ தான் இனிமேல் பார்த்துக்கணும். ஏன்னா அப்பெல்லாம் அது வீடு நைனா அந்த பொம்பளை மொட்டத்தன்மை இருக்கிறதுனால தான் ரோட்டில் வரவன் போகிறவன் எவனுமே உன் ஆளை சைட்டு அடிக்க மாட்டானுங்க. நைனா, அந்த பொண்ணுக்காண்டி உன்னை ஓகே சொல்லிச்சுன்னு வச்சுக்க, அந்த வீட்டுக்கு நீ தான் இனிமே. ஏன் நான் அழுவுறியா? நான் ஒன்றும் இல்லையே. செருப்படி வாங்கிட்டு எப்படி சுற்றி இதெல்லாம் எதால அடிச்சாலும் தெரிஞ்சவே தெரியாதுங்க. ஏன் நைனா? நீத்தா சொல்கிறேன். என்ன பண்ணுறீங்க? ஒரு நிமிஷம் நைனா. சொல்லிட்டு போனேனா? இல்லை இதை வரேன். போதையில் வீடு தெரியாம சுத்தாங்கிறான். கேட்டு போதே பக்கெட் எதுக்கு எடுக்கிறான்? என்னமா பண்ண போறான் அவரு? அண்ணே சாப்பிட்டீங்களா அண்ணே? நீ சாப்பிட்ற என்னடி நைனா, எப்போ பார்த்தாலும் ஊர் கதையே பேசி போனேண்ணா வீட்டுக்கு. ஏய் சீக்கிரம் வாடி, நேரம் ஆகுதுல்ல. வரேம்மா. உள்ள போய் கதவை சாத்திக்க. ஏப்பா தம்பி, வீடு வந்துச்சு, வண்டி நிறுத்து. சங்கர, இதுதான் நம்ம வீடு. வா சரிங்க, வாம்பா வாம்பா. நாகம்மா, நாகம்மா. என் கூட வேலை செய்யற சங்கர் நம்ம வீடை பார்க்கணும்னு சொன்னாப்புல, அதான் குடும்பத்தோட கூப்பிட்டு வந்திருக்கேன். உட்காருங்க. உட்காருங்க. அம்மா, நீ போய் தண்ணி எடுத்துன்னு வா. என்னடா வீடை சுத்தி பாக்குற? நீ எப்ப நான் வீடு கட்டினேன்? நான் எங்கடா வீடு கட்டினேன்? இந்த வீடும் வயலும் எங்க அப்பா கொடுத்ததுடா. ஆமா, அவங்க பையன் எங்கடா? இங்கதான் இருந்தான். ராகவா, நைனா வரான். இவன் தான் ஒரே பையன். உட்கார்றா. பையன் என்ன வேலை செய்யறாருன்னு? கல்குவாரியில மேனேஜரா இருக்கான். என்னடா அது குடும்பத்தோட வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? உங்ககிட்ட கீழே இறங்கி வந்து கேட்கறது எனக்கு எந்த மன கஷ்டம் இல்லை. அதனால தான் கேட்குறேன். என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன். நல்ல விஷயம். உங்க பையனுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. உங்களுக்கு பிடிச்சதுன்னா சம்மந்தம் பேசலாம். என் கடமை என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கணும். அதனால தான் ராகவை பார்க்க வந்தேன். அது உங்களுக்கு விருப்பம் இருந்ததும். ராகவா அம்மா, பயப்படாதீங்க, அம்மா வெளியே போயிருக்காங்க. தயிர் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? கொடுப்போ. சங்கரே, நாளைக்கு லோடு வருது. லீவ் போடாம கண்டிப்பா வந்துரு. இல்லை, வந்துடுவேன். ఏం లేదన్నా, మీరు మంచివాళ్ళని మా అంతటి మేమే వచ్చి మా అమ్మాయిని మీ అబ్బాయికి అడుగుతున్నాము. అది మీకు ఇష్టమైతేనే. கொஞ்சம் சக்கரை கிடைக்குமா?
இந்தா. சரிண்ணா, அப்ப நான் கிளம்புறோம். வாங்க. சரி சரி வரேங்க. நல்ல செய்தியா சொல்லுங்கண்ணே. சரி சங்கரே. அம்மா, நல்ல குடும்பம்மா, நம்மளுக்கு பொருத்தமானுங்கன்னு வச்சுக்க. அருமையானவங்க. வா. கேக்குதா? சாயங்காலம் லாரி வருது. கட் பண்ண டைல்ஸ்லாம் லாரியில் ஏற்றுருங்க. கூலி காசு நாளைக்கு தந்துடுறேன். லோடு ஏற்ற ஆளுங்க இருக்காங்களா? இல்லை லோடு ஏற்ற ஆளுங்க இருக்காங்களா? இல்லை லோடு ஏற்ற ஆளுங்க பேசணும். சாயந்தரம் டேம் கிட்ட வா. ஒரு நிமிஷம். உங்கள் அம்மா அவ்வளோ பிரச்சனை பண்ணியும் எதுக்கு வீட்டுக்கு வந்தேன்? இப்போ எதுக்கு பேசணும்னு கூப்பிட்டேன்? எங்க அம்மா பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லி என்ன வேணான்னு விட்டுட்டல. ஓ, இதுக்கு தான் கூப்பிட்டியா? எங்க அம்மாக்கு இதே மாதிரி ஒரு லவ் எங்க அப்பா கிட்ட இருந்து கிடைக்கல. அவர் எங்க அம்மா மேல இருந்த கோபத்துல எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா நீ எப்படி லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு நீ சரியா ப்ரொபோஸ் பண்ணலல்ல? ஆமா. இப்ப பண்ண. எதுக்கு பண்ணும்? பண்ணணும். பண்ண மாட்டேன். பண்ணியே தான் ஆகணும். அம்மாவை கூப்பிடுவா. கூப்பிடு. பண்ணு. I love you. பேர் சொல்லி பண்ண. அம்மா என்ன பேரு? பேரு தெரியாம தான் லவ் பண்ணியா? என்னை விட்டுறாதடா. கனவே வாழ்வானதே மீண்டும் பிறந்தே வலியாவும் சுகமானதே கனவே வாழ்வானதே மீண்டும் பிறந்தே வலியாவும் சுகமானதே. நோ, நம்ம ஊர் மலையாருண்ணா. என்னது? நம்ம ஊர் மலையவா? போடா டேய்.
ரொம்ப நாள் தோணுச்சு ஏறி பார்க்கணுன்னு பெரிய கல்ல ஒன்று எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். அது வந்து என்ன சொல்லக்கூடாது, அப்புறம் சொல்கிறேன். மலை ஏறினா நம்பலையா? நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி சீக்கிரமா போய் தூங்குடா டேய். அப்படியே போய் பேசுறேன்னு நினைச்சா நீயே போய் பாரு. இவள் முகம் பார்த்து நின்றால் நிலவொளி தேவையில்லை, மலர்வனம் பார்த்து கூட தள்ளாடும். இவள் கண்கள் பேசும் பாஷை தரும் காற்றில் உள்ள ஓசை, குயில்களும் கூச்சத்திலே தள்ளாடும். என் இதயமும் நீயாக இது என்ன மாயம், உடைந்துதான் போனாலும் உன்னை சேர்வேனே. இது எதுவும் மாயமில்லை, இனி எதுவும் தேவையில்லை, உயிரின் மெய்யாக முழுதும் உனதானே. காணாத கனவே உறவே, நீயான வாழ்வானதே, மீண்டும் உனக்காக பிறந்தே, வலியாவும் சுகமானதே. என் கண்ணுக்குள்ள உன் பார்வை ஒன்னாக சேர, என் நெஞ்சுக்குள்ள உன் வாசமே. காணாத கனவே உறவே, நீயான வாழ்வானதே, மீண்டும் உனக்காக பிறந்தேன், வலியாவும் சுகமானதே. அவன் தனியாக தான் போறானே, முச்சு விட்டுருவா அவனை. ஏய் சும்மாறா, இன்னும் வாங்கின காயமே ஆறல, அதுக்குள்ள ஊர்க்காரங்க கிட்ட அடி வாங்கி தர பாக்குறியா? டேய் பொறுமையா இரு, தனியா மாட்டுவான். சும்மா கை காலை உடைச்சு மொத்தமா முடிச்சு விட்டுறலாம். வா, மொத்த ஊரும் அங்கதான் இருக்கு. யாரும் இல்லை. இரு வரேன். ஏய் சூப்பரா இருக்குல்ல? அடுத்த
அடுத்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்குள்ளே கல்யாணம் பண்ணும். புருஷன் பொண்டாட்டியா விநாயகர் அப்படியே கும்பிடணும். ம். அம்மா, எதுக்கு என்ன லவ் பண்ணுற? இந்த கேள்வி அப்போவே கேட்கணுன்ட்டு இருந்தேன். நிறைய பசங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அப்பா இல்லாத பொண்ணு தானேன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறவங்க நிறைய பார்த்துருக்கேன். எங்க அம்மாவை பார்த்து பயந்து ஓடிடுவாங்க. அப்படிப்பட்ட பசங்களை லவ் பண்ணி அவங்க வந்து எங்க அம்மா கிட்ட உங்க பொண்ணு கொடுப்பீங்களான்னு கேட்டா கேட்க மாட்டாங்க. ஆனா நீ தைரியமா லவ் ப்ரப்போஸ் பண்ணல, பிடிச்சத லவ் பண்ணிட்டேன். உண்மையிலே நீ என்னை கல்யாணம் பண்ணி நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது இல்லாம அன்னைக்கு யாரும் ஊர்ல இல்லைல்ல, நீ எனக்கு சாப்பாடு வாங்கி தந்த, எனக்காக வெளியே தூங்கி என்னை நல்லா பார்த்துக்கிட்ட. இதே எங்க அப்பா இருந்து என்னை எப்படி பார்த்துக்குவாங்களோ அப்படி நீ என்னை பார்த்துக்கிறேன்னு தோணுத. எனக்கு நான் கல்யாணம் பண்ண. நமக்குன்னு ஒரு குழந்தை, அப்புறம் எங்க அம்மா அத்தை மாமா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா என்னைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ என்ன லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி எப்பவுமே இருக்கணும். இத பாரு, எப்படி யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள வந்தியோ அதே மாதிரி யாருக்கும் தெரியாம வீட்டுல இருந்து போயிடு. இல்ல என் பொண்ணை கொன்னுடுவ சொல்லிட்டேன். அவங்க பொண்ணை யாராவது பார்த்தாலே சண்டைக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட அனசூயா ராகவாவை பார்த்து அமைதியா இருந்திருக்காங்கன்னா அடுத்த நாள் காலையில் ரஞ்சனாவை காணும். அவளை ராகவா தேட ஆரம்பிச்சிட்டான். உலகமே காணாமல் போக உனை நான் கை கோர்ப்பேனே, நினைவுகள் நீயாக மாற இதயமும் போய் பேசுதே. என்னண்ணா ஏன்னா கோவப்படுற? ஒவ்வொரு தடையும் இந்த ராகுன்ட்ட அடி வாங்கி அசிங்கப்பட்டு தண்டா மிச்சம். அவன் கொண்டாட்டமாகறான், ஆனால் நம்ம மட்டும் அசிங்கப்பட்டு இருக்கோம். இந்த ரமேஷ் பேச்சு கேட்டதுனால தான் இவ்வளோ அடினா. இனிமே அவன் பேச்சு கேட்காதண்ணா. இனிமேட்டு எவன் பேச்சும் கேட்குற மாதிரி இல்லை. நான் போடுறேன்டா. இந்த முறை நானே ராகவனை போடுறேன். இந்த ஊரே அலறணும் செய்கிறேன்டா. ரொம்ப அசிங்கமாக இருக்குண்ணா.
ரஞ்சனா 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 ஏய் ஏய் வராத கதவு திறங்க ரஞ்சனா ஏய் ரஞ்சனா எங்க பாத்தீங்களா உங்க பையனை எப்படி பொறுக்கித்தனம் பண்றான்னு? ரஞ்சனா எங்க? யாரும் இல்லாதப்ப வீட்டுக்குள்ள போய் என்ன இதெல்லாம் போய் சொல்றாங்கம்மா. டேய் ஏன்டா அப்படி அசிங்கப்படுற? சொல்றா விடுங்க. எதுக்குடா இப்படி பண்ற? உன்னை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன், நீ என் பிள்ளையே இல்ல. போ. ரஞ்சனா வேலூர் காந்தி நகரில் அவங்க சித்தி வீட்டில் இருக்காளாம். எங்கள் அம்மா பேசிட்டு இருந்துச்சு, நீ போய் பாடுறா. சாரிடா. சுப்பு டீ? நோ டீ, ஒன்லி பிராண்ட் டீ. அப்புறம் வாந்தியா? இந்த வந்துட்டான் பாரு. டேய் ராகவா, எக்கடா போயினாவோ? 2 நாள் ஆளையே பார்க்க முடியல. எப்போ பார்த்தாலும் போதையில் இருந்தால் எங்கே பார்க்குறது? ஆமாம், நான் போதை, இவர் மேதை. கிரானைட் லோட இருக்கா, வெளியூர் போயிருந்தேன். டேய் நில்றா. டேய் ஏகா, நைட்டு நாங்க தூங்குறதுக்கு அப்புறம் தான்டா வரான். அப்புறம் காலைல எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போயிடறான். நீங்க நைட்ல தூங்குறீங்க, பகல்ல தூங்க வேண்டியதுதானே? என் வீடு பூந்து திருடலானா? அதான் கிரானைட் பேலன்ஸ் சொல்றேன்ல. டேய் சாப்பிட்டியா இல்லையாடா? ஆமா, நில்றா. பெரிய படையப்பா கிரானைட் மலையை பொழுது இந்த தெரு வாங்க போறாரு.
ரஞ்சனா ரஞ்சனா வாங்கடா நம்ம எல்லாம் ரிங்கா ரோசஸ் விளையாடலாம். சீக்கிரம் வாடா. ரிங்கா ரோசஸ் பாக்கெட் குள்ள பாசஸ் அஷா புஷா ஆல்ஃபா டவுன். ராகவா, உலகமே காணாமல் போக ராத்திரியோட ராத்திரியா யாருக்கும் தெரியாம அம்மா இங்க அனுப்பிட்டாங்க. என் ஃபோனையும் பிடுங்கி வச்சுட்டாங்க. மறுபடியும் நான் உன்னை இங்க பாப்பேன்னு நினைக்கல ராகவா. 4 நாளாக அவனை பார்க்காம பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சு? என்னது இது? இல்லை, சண்டை. உன்னை தேடி உங்கள் அம்மா கிட்ட போனேன். எங்க அம்மாவுக்கு பண பைத்தியம் முத்தி போச்சு. எங்க அப்பா விட்டுட்டு போனதுல இருந்து எங்க அம்மா இப்படி மாறிட்டாங்க. அவங்க சொல்றத மட்டும்தான் நான் கேட்கணும். ஏற்கனவே ஒரு பணக்கார மாப்பிள்ளைய பார்த்துட்டாங்க. உன்னை லவ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஒரு பையனையும் ஏத்துக்க எனக்கு மனசு இல்லை. இப்ப எங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னா, நீயே 10 லட்சம் கொடுத்தா உனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு எங்க அம்மா பணம் பைத்தியமா இருக்காங்க. ப்ளீஸ் எனக்கு மேல விட்டுறாதடா. தெரியுமா? డబ్బులు కట్టలేదంటే నేను పచ్చి పచ్చిగా తిడతాను. పాపం పుణ్యం చూడడానికి నేను గుడి మెట్ల మీద బిచ్చమా వేస్తాను. సాయంత్రం లోపల డబ్బులు తీసుకొచ్చి కట్టు. ఏందా నువ్వు ఇల్లు చేను డాక్యుమెంట్స్ పెడితే కూడా మీ గ్రానైట్ ఫ్యాక్టరీ ఉన్నట్టు చెప్పినాడు కాబట్టి నీకు డబ్బులు ఇస్తాను. అయినా ఎనిమిదేలే అంటే కదా నీకు జీతం. ఇల్లు ఎలా, ఇంటికి ఏమి ఇస్తావు డబ్బులు, వడ్డీ ఎలా కడతావు, ఎలా విడిపిస్తావు? எங்கள் ஃபேக்ட்ரியிலேயே கல்லை கட் பண்ணுறதுக்கும் லோடு அனுப்புறதுக்கும் ஓனர்கிட்ட பேசியிருக்கேன். அவரும் ஓகே சொல்லியிருக்காரு.
இந்த கான்ட்ராக்ட் மட்டும் வந்துருச்சுன்னா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். கிரானைட் பிஸ்னஸில் சில ட்ரிக்ஸ் தெரியும். அந்த தைரியத்தில் தான் నాను కేకరా. మీ అమ్మ నాన్నకు తెలియకుండా ఇస్తున్నానని చెప్పినావు, నిజం చెప్పినావు. నీ నిజాయితీ వల్లే నేను నీకు డబ్బులు ఇస్తున్నా. ఇందా 20 లక్షలు. இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பொறுப்பில்லாதவன் இல்லை. வாழ்க்கையில் செட்டில் ஆகணும். அம்மா, அப்பா, ரஞ்சனா, நீங்கள், எங்களுக்குன்னு ஒரு குழந்தை, சொந்தமான ஒரு தொழில், எல்லாருக்கூடையும் சேர்ந்து நிம்மதியாக வாழணுன்றது தான் என்னுடைய எண்ணம். தயவு செஞ்சு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. யாருக்கும் தெரியாமல் எப்படி வீட்டுக்குள்ளே வந்தனோ அப்படியே யாருக்கும் தெரியாமல் வெளியே போகிறேன். அப்ப ராகவாவும் ரஞ்சனாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா? நெற்றி பொட்டு வைத்து நீயே என்று சொல்லி வாழ்வேன் உன்னோடு. ஏழேழு ஜென்மம் தீர்ந்தாலும் தீரும் தீராத வைபோகமே. நீயே உலகமே, நீயே உயிருமே, நீயே உலகமே, நீயே உயிருமே. சுப்பிரமணி நாகம்மாவின் புதல்வன் ராகவாவிற்கும் அனுசுயாவின் புதல்வி ரஞ்சனாவிற்கும் வருகின்ற ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன ஹேதுனா, மாங்கல்யம் தந்ததும் உன் மணவாளனாகிறே. மாங்கல்யம் தந்ததும் என் மணவாளனாகிறாய்.
ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான்ப்பா என் பொண்ணுக்கே தெரியாம உன்னை இங்கே கூப்பிட்டேன். முதல்ல நீ என்னை தப்பா நினைக்காதப்பா. என்னடா பணத்தை வாங்கிட்டு பொண்ணை கொடுக்குறாங்களேன்னு. அதெல்லாம் தப்பா நினைக்கல அண்ணே. 2 இளநீ கொடுங்க. தரமா. எவ்வளோண்ணா? 40 ரூபா. என் புருஷன் பொறுப்பு இல்லாம எங்களை விட்டுட்டு போயிட்டு என் வாழ்க்கையை கெடுத்துட்டான். என் பொண்ணோட வாழ்க்கையும் அந்த மாதிரி ஆக்கூடாதுன்னு தான் நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். உன்னோட காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு விலை கட்டாதப்பா. என் பொண்ணுக்கு தெரியாம வந்து அந்த காசை நீ வாங்கிக்கோ. எங்கள் அப்பா அவங்கள பற்றி பெருமையாக பேசியிருக்காங்க. அப்பா இல்லாத பொண்ணு அம்மா இப்படி கண்ணியமாக தான் இருக்கணும்னு. சரிப்பா, என் பொண்ணை நல்லா பார்த்துக்க. நான் கிளம்புறேன். அத்தை பொண்ணா போகலாம்? இல்லைப்பா, நான் போகிறேன். ஹலோ ரஞ்சனா, உங்கள் அம்மா பேசணுன்னு கூப்பிட்டாங்க. இத்தனை நாள் அவங்கள தப்பாக நினச்சிட்டோம். அவங்களோட சுயநலத்துக்காக தான் பணத்தை வாங்கினாங்கன்னு நினச்சோம். ஆனால் அவங்க எந்த தப்பான எண்ணத்தோடையும் பணத்தை வாங்கலை. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே, நான் ஆசைப்பட்ட மாதிரியே வாழ போகிறோம். இரு வரேன். தம்பி. டே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு. அந்த டேங்கை கழுவு. டேய் சுண்ணாம்பு பேர் வைக்கலாம், அப்படி ஓரமாக வைங்கடா. டே மணி, நல்லா ஒட்டரை வச்சுட்டு நீட்டாக சுண்ணாம்பு வை. சொந்தக்காரங்களுக்குலாம் இங்கே தான் சோறு போட போகிறோம். நாகம்மா, நாகம்மா இந்த வந்துட்டீங்க. சேர்ந்ததுக்குள்ள கொஞ்சம் ரெடி ஆகுமா? 4 தெருவுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும். பத்திரிக்கை எதுக்கு கொடுக்குறீங்க? வெத்தலை பாக்க வச்சு கொடுத்துட்டு வர வேண்டியதானே. என்னை பற்றி தெரிஞ்சாலும் ஒரே ஆள் நீ தான். இப்ப மட்டும் சொல்லுவீங்க. ஓடியாடா. எதுக்கு அழுகுறியா? ஏன் அழுகுற? சொல்லிட்டு அழுகுடா. என்னடாச்சு? என்னடாச்சு? என்னாச்சு சொல்லுடா. ராகவனார வெட்டிட்டாங்கப்பா. என்னடா சொல்ற? ஐயோ! என்னடா சொல்ற? ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்கப்பா. இவ்வளோ காலையில் எங்கம்மா போயிட்டு வந்த? கோயிலுக்கு போயிருந்தேன். எனக்கு தெரியாம எதுக்கு ராகவா பார்த்துட்டு வந்த? அந்த எதிர் வீட்டு ராகவா உன் பின்னாடி சுத்துறதா கேள்விப்பட்டேன். அவனா வந்து மாட்டட்டும்.
அப்புறம் பார்ப்போம். மா, அந்த ராகவா என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டாமா. அவன் லவ்வை உடனே ஒத்துக்காத. அவனை உன் பின்னாடியே ரொம்ப நாளைக்கு அலைய விடு. அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். அவனை நான் ஏன் செருப்பால் அடிச்சேன்னு தெரியுமா? அவன் உனக்காக செருப்பால் அடி வாங்கியும் அந்த அவமானத்தை தாண்டி இன்னும் பின்னாடி சுத்தினான்னா அவன் உனக்காக என்ன வேணா பண்ணுவான்னு அர்த்தம். எனக்கு என்னமோ அவன் நல்ல பையன் போல இருக்கான். ஏதோ தப்பா படுது. இதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றது மட்டும் செய். அம்மா, நானும் ராகவாவை லவ் பண்றேன்னு சொல்லிட்டேம்மா. வெரி குட் செல்லக்குட்டி. நீ இப்படியே மெயின்டைன் பண்ணு. அடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். மா, நான் அவனை உண்மையாவே லவ் பண்றேம்மா. இதெல்லாம் வேணாம். என்னடி பேசுற? உன்னை வளர்க்கறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். நான் சொல்றது மட்டும் நீ செய். நீ அவனை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டு மாடிக்கு போ. நான் அப்புறமா வரேன். எதுக்குமா? சொல்றத மட்டும் செய்டே. போ. இத பாரு, எப்படி யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள வந்தியோ அதே மாதிரி யாருக்கும் தெரியாம வீட்டுல இருந்து போயிடு. இல்ல என் பொண்ணை கொன்னுடுவ சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி நீ சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்ல ஒருத்தன், ஹைதராபாத்ல ஒருத்தன் லவ்னு சொல்லி பணத்தை வாங்கி ஏமாத்திட்டு வந்திருக்கும். ஆனா ராகவ ரொம்ப நல்லவம்மா. நான் உண்மையிலேயே அவன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் ராகவாக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கம்மா. நீ இப்பயே கிளம்பி வேலூர்ல இருக்கிற உன் சித்தி வீட்டுக்கு போற. புரியுதா? இதை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ வேலூர்ல இருக்கிற விஷயத்த அவன் காதுக்கு போற மாதிரி நான் ஊர்ல சொல்லி வச்சிருக்கேன். அவன் எப்படியும் உன்னை தேடி வந்து பாத்துருவான். எங்க அம்மாவுக்கு நீ பணம் கொடுத்தாதான் நம்ம கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க நீ சொல்லிடு. அம்மா, நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. உனக்கு பிடிக்கலனாலும் நான் சொல்றதாண்டி நீ செய்யணும். இப்ப எங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னா, நீயே 10 லட்சம் கொடுத்தா உனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு எங்க அம்மா பணம் பைத்தியமா இருக்காங்க. 20 லட்சம் கொடுத்துருக்காண்டி. நீ சீக்கிரமா போய் எல்லாம் எடுத்து வச்சுக்க. நைட்டோட நைட்டா யாருக்கும் தெரியாம எங்கேயாவது போயிடலாம். எங்கேயாவது போயிடலாம்னு சொன்னா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி தானே இந்த பணத்தை வாங்கினேன். போடி பைத்தியக்காரி. அப்படி சொன்னதானே நீ போய் அவன்கிட்ட பணம் கேட்ப? உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்? உங்க அப்பா உன்னை கொடுத்துட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். உன்னை வளர்க்க நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனி உன்னை வச்சுதான் நான் வாழணும். நீ அவனை லவ் பண்ணிட்ட, நான் இல்லைன்னு சொல்லல. வேற ஊருக்கு போயிட்டா இன்னும் கொஞ்ச நாள்ல நீ அவனை மறந்துடுவ. அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு இழிச்சவாயன் அவனை பிடிச்சி அவனையும் ஏமாத்தி பணத்தை வாங்கி போயிட்டே இருப்போம். அப்பா இல்லாத பொண்ணுனா அம்மா இப்படிதான் வளர்க்கணும்னு அவசியம் இல்ல. நான் ராகவா தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்ல கத்தி ஊரை குட்டி போலீஸ் கிட்ட போயிடுவேன். பணத்தை பார்த்ததும் என் மைண்ட் கொஞ்சம் மாறி போச்சு. எனக்கு உன் லைஃப் தான் முக்கியம். நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு போய் பேசுறேன். என் பொண்ணு என்னை மிரட்டுறா. நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். எனக்கு அதுல விருப்பம் இல்லை. அவன் செத்தாதான் என் பொண்ணு என்கிட்ட வருவா. யாருக்கும் தெரியாம நான் அவனை தனியா கூட்டிட்டு வரேன். ஆளை மட்டும் நீ பாத்துக்கோ. நான் கிளம்புறேன். அத்தை பொண்ணா போலாம்? இல்லப்பா, நான் போறேன். அனுச்சியம்மா, நீங்க சொன்ன மாதிரி அந்த பையன் முடிச்சிட்டோமா? ராகவா,
சிரிச்சுக்கிட்டே இருடா. தாங்கவில்லை வலி தாங்கவில்லை ஆறவில்லை காயமாறவில்லை உன்னை தேடி நமக்குன்னு ஒரு குழந்தை, அப்புறம் எங்க அம்மா அத்தை மாமா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா என்னைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ என்ன லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் அவனை உண்மையாவே லவ் பண்றேம்மா, இதெல்லாம் வேணாம். அம்மா நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. உனக்கு பிடிக்கலனாலும் நான் சொல்றது தாண்டி நீ செய்யணும். எங்கேயாவது போயிடலான்னு சொன்னா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி தானே இந்த பணத்தை வாங்கின. போடி பைத்தியக்காரி, அப்படி சொன்னதானே நீ போய் அவன்கிட்ட பணம் கேட்ப? அப்பா இல்லாத பொண்ணா அம்மா இப்படிதான் வளர்க்கணும்னு அவசியம் இல்ல. நான் ராகவா தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்ல கத்தி ஊரை குட்டி போலீஸ் கிட்ட போயிடுவேன். ராகவா, உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணும்.